ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 12 குமாரர்கள் மற்றும் பல்லோரின் படைப்பு பதம் 28. வாசம் துஹீதரம் தன்வீம் ஸ்வயம்பூர் ஹரதீம் மனஹ ஆகாமாம் சகமேக்ஷத்தச காம இதி ந ஸ்ருதம். மொழிபெயர்ப்பு. ஓ விதுரனே, பிரம்மதேவர் உடலிலிருந்து தோன்றிய வாக்கு என்னும் அவரது புதல்வி காம இச்சை இல்லாதவளாக இருந்தும் பிரம்மதேவரின் மனதினை அவள் கவர்ந்ததினால் அவர் அவளிடம் பாலுறவு கவர்ச்சி உடையவர் ஆனார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பொருளுரை. பகவான் இந்திரிய குரோமோ வித்வாம்சம் அவி கர்ஷதி. பாகவதம். புலன்கள் வெறியும் வலிமையும் மிக்கவையாகும். அவை கற்றறிந்த அறிவாளிகளை கூட குழப்பத்தில் ஆழ்த்திவிடும் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் ஒருவன் தனது தாயுடனும் சகோதரியுடனும் மகளுடனும் கூட தனியே வாழ்தல் கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறது. வித்வாம்சம் அபிகர்சதி என்றால் கல்வியில் மிகச்சிறந்த அறிஞன் கூட புலனுணர்ச்சிக்கு பலியாகி விடுவான் என்று பொருளாகும். பிரம்மதேவர் தன் புதல்வியிடமிருந்து காம இச்சை கொண்ட ஒழுங்கீனத்தை கூறுவதற்கு மைத்ரேயர் தயங்கினாலும் கூட சில வேளைகளில் அவ்வாறு நேர்ந்துவிடத்தான் செய்கிறது என்பதை சுட்டவே அவர் இதனை குறிப்பிடுகிறார். மேலும் இப்பிரபஞ்சத்திலேயே மிகவும் உயர்ந்த கல்வியறிவு உடையவராகவும் முதலில் தோன்றியவராக இருந்த போதிலும் பிரம்மதேவரே இந்த இழி செயலுக்கு கண்கண்ட உதாரணமாக திகழ்கிறார். அவர் பாலுணர்ச்சிக்கு பலியாகிவிட்டார் என்றால் இம்மை இழுக்குகளில் மிக எளிதில் வீழ்த்திவிடும் மற்றவரை பற்றி என்ன சொல்ல இருக்கிறது? ஒரு குறிப்பிட்ட கல்பத்திலேயே பிரம்மதேவர் இம்முறைகேட்டிற்கு ஆளாகி இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறோம். ஆயினும் இக்கீழ்ச்செயல் பிரம்மதேவர் பகவானிடமிருந்து ஸ்ரீமத் பாகவதத்தின் மிக முக்கியமான 4 ஸ்லோகங்களை நேரடியாக கற்றுக்கொண்ட கல்பத்தில் நிகழ்ந்திருக்க முடியாது. ஏனெனில் பகவான் பாகவதத்தில் உள்ள பாடங்களை பிரம்மதேவருக்கு கற்பித்தருளிய பிறகு எவ்வித காரணமும் இல்லை. இதன் குறிப்பு என்னவென்றால் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதற்கு முன்னர் பிரம்மதேவர் அவ்வுணர்ச்சிக்கு பலியாகி இருக்கலாம். அதனை பகவானிடமிருந்து நேரடியாக பாடம் கேட்ட பிறகு இதுபோன்ற தோல்விகளுக்கு சாத்தியமே இல்லை என்பதுதான் இந்நிகழ்ச்சியிலிருந்து ஒருவன் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதன் ஒரு சமூக விலங்காவான். பெண்டிருடன் வரைமுறையின்றி பழகும் அவனது இயல்பு அவனுக்கு வீழ்ச்சியையே ஏற்படுத்தும். ஆண்கள் மற்றும் பெண்களிடம், அதிலும் குறிப்பாக இளைய சமுதாயத்திடம் காணப்படும் இதுபோன்ற சமூக சுதந்திரம் அவர்களின் ஆன்மீக வளர்ச்சி பாதையில் பெரும் முட்டுக்கட்டையாக விளங்குகிறது. பாலியல் பந்தத்தின் காரணமாகவே பௌதீக பந்தம் ஏற்படுகின்றது. அதனால் ஆண் பெண் கொள்ளும் வரைமுறை தொடர்பு ஒரு பெரும் தடையாகும். இதன் பேராபத்தினை நமது கவனத்திற்கு கொண்டு வரவே மைத்ரேய மகரிஷி பிரம்மதேவனை உதாரணம் காட்டுகிறார். ஹரே கிருஷ்ணா.